ஹாய், உங்கள் பப்பிதா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல் மெசேஜ் தான் சொல்ல போகிறேன். ஒரு மாணவர்களுக்கான விஷயம் தான் இது. சரிங்களா? இப்போ ஒரு 6 to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது நம்ம எல்லாமே நம்ம கிளாஸில் ஸ்டாஃப் எல்லாருமே நமக்கு டீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான். ஸோ மனப்பாடம் பண்ணி ஒரு மார்க் வாங்குறோன்றது அது வேஸ்ட். ஸோ ஒரு கொஷின் ஆன்சரை நம்ம படிக்கிறோம், ஒரு லெசன் ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து நமக்கு மைண்டில் ஏறும். இப்போ புக்கை எடுத்தாலே நமக்கு தூக்கம் வரும். புக்கினுடைய இதுவே வேலையே அதுதான். தூக்கத்தை கொடுக்குற வேலை தான் நமக்கு புக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இதை படிக்கிறது எனக்கு மைண்டில் வரல, எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னும்போது, நம்ம தூங்க போகும்போது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், நேற்று காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், ஸோ அதை ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ மார்னிங் டு நைட் நம்ம தூங்க போகும்போது நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் படித்தோம், இவங்களை சந்தித்தோம், இவங்ககிட்ட நம்ம பேசணும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம நினைக்கும் போது நமக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஞாபக சக்தின்றது வந்துடும். அப்போ ஒரு கொஷின் ஆன்சர் நம்ம படிக்கிறோம், நமக்கு ஞாபகம் மறந்துடுது அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரொட்டீனாக இதை நினச்சி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு படிக்கிற கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஒரு கொஷின் ஆன்சர் பெருசாக இருக்குது, நம்மளால் படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஐயோ இது இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி படிக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஒரு பேராகிராஃப் படி, புரியுதா? அடுத்து என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஒரு வாக் மாதிரி போகணும், இல்லை ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கெட்டோ நம்ம சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பேராகிராஃபுக்கு நம்ம போயிடணும். சரிங்களா? டெய்லி 5 சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணணும், டச் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 hour ஒதுக்கு போதும். அப்போ டெய்லி அதை நம்ம இன்றைக்கி படிச்சதை நாளைக்கு நினச்சி பார்க்கணும். அது அப்படியே 1 week 1 month போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது மறுபடியும் நமக்கு புதுசாக தான் அது தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை அடிக்கடி நம்ம இந்த டிஎன்பிசிக்கெலாம் பாருங்கள் படிப்பாங்க அக்காங்களாம். அவங்க என்ன பண்ணணும், அப்படியே லைன் பை லைன் படிப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம இப்போ இந்த 10th 12th என்ன பண்ணணும் அப்படின்னா, லைன் பை லைன் நம்ம படிக்கணும். சரியா? ஸோ இப்படிலாம் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அடைவோம். நம்ம பேரண்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டியில் நல்லா செய்கிறாங்க, நல்ல மார்க் கொடுக்குறாங்க அப்படின்ற பேர் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நமக்கு தேவை அதுதான். இப்போ நம்ம படிச்சுட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், மேக்ஸ் சார் இப்படி சொல்லிட்டாரு, இங்கிலீஷ் சார் இப்படி சொல்லிட்டாரு, சயின்ஸ் மிஸ் இப்படி சொல்லிட்டாங்க, அதை நம்மளை மாற்றிக்கணும். அதை நம்ம கோச்சிக்க கூடாது. ஸோ அதை அப்பால் போட்டுட்டு நம்மளுடைய படிப்பில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செஞ்சோம், நைட்டு தூங்கும்போது நீங்கள் இதேமாதிரி 2 daysக்கு நீங்கள் நினைங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் நினைங்க, அப்புறம் இன்றைக்கி வந்துருச்சா நேற்று இன்றைக்கி என்ன பண்ணோம், மறுநாள் போயிடுச்சா நேற்று இன்றைக்கி ஆகணும். அந்த மாதிரி ரொட்டீனாக நம்ம நினைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞாபகன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சக்ஸஸ் அடைவீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.